உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவிகே. நாம் எல்லாரும் பைக் வச்சுருக்கிறோம், பைக்கும் ஓட்டுறோம். ஆனால் பைக்கில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, அதில் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். அந்த ஸ்பார்க் ப்ளக் உங்கள் வண்டியில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். அதை கலட்டி எப்படி க்ளீன் செய்வது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு, பார்த்தா பெட்ரோலெல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கில் ஓவராக கார்பன் படிச்சிருக்கோம். அதனால தான் வண்டி ஆஃப் ஆகும். உங்கள் பைக்கில் ஸ்பார்க் ப்ளக்கை கலட்டி க்ளீன் பண்ணி மறுபடி போட்டிங்கன்னா மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா? எல்லா பைக்கு மற்றும் எல்லா ஸ்கூட்டர்களுக்கும் ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணுற மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடு தான். இந்த வீடியோவில் ஸ்பார்க் ப்ளக்கை எப்படி கலட்டுவது, அதை எப்படி சுத்தம் செஞ்சு மீண்டும் மாட்டுவதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதுவும் கிளிக் செய்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி எப்படி க்ளீன் செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். எப்போவுமே உங்களுக்கு பைக்கில் அவங்க டூல்ஸ் கிட் கொடுத்துருப்பாங்க. அது எப்போவுமே அந்த டூல்ஸ் கிட் உங்கள் டூல்ஸ் பாக்ஸில் தான் இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் கிட்டை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அது பெரிய தப்பு. சரிங்களா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் கலட்டுறதுக்கெல்லாம் டூல்ஸ் எல்லாம் அந்த டூல்ஸ் பாக்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த டூல்ஸ் பாக்ஸில் வச்சு எந்த பைக்காக இருந்தாலும் சரி, அந்த டூல்ஸ் பாக்ஸ்லேயே ஸ்பார்க் ப்ளக் கட்டுறதுக்கு தேவையான ஸ்பானர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அதை பயன்படுத்தி கலட்டி க்ளீன் செய்து மறுபடியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? காரணம் கொண்டு வண்டியில் உள்ள டூல்ஸ் பாக்ஸில் உள்ள டூல்ஸை வண்டியிலேருந்து எப்போவுமே வெளியில் எடுத்து வீட்டில் வைக்காதீங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா ஸ்பார்க் ப்ளக் எவ்வளோ கார்பன் படிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்டிங் ட்ரிபிள் கண்டிப்பாக வரும். வண்டியில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கே இடையில ஆஃப் ஆகும். ஓகேங்களா? இந்த ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எமரி சீட்டு, டின்னர் அல்லது பெட்ரோலை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே வண்டியில் பெட்ரோல் இருக்கும், அதனால் பெட்ரோல் எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் நான் தின்னர் இருந்ததுனால தின்னர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்பார்க் ப்ளக்கில் 2 பின்னுக்கு இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் நல்லா எமரி சீட்டை விட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள கார்பன் நீங்கிடும். ஓகேங்களா? நல்லா எமரி சீட்டை வச்சு அந்த 2 பின்னு கடையில் நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றி கீழே வேறு அந்த ரவுண்டையும் நல்லா எமரி சீட்டை வச்சு தேய்ச்சி விடுங்க. சரி, தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் உள்ள கார்பன்லாம் போயிடும்.
அந்த சின்ன கேப்லாம் எமர்செட் விட்டு கார்பனே இல்லாத அளவுக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தின்னரு அல்லது பெட்ரோலில் லைட்டாக வாஷ் பண்ணி துடைச்சிட்டு மாட்ட வேண்டியதான். ஓகேங்களா? துடைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நீட்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல லைட்டாக துணியை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை ஃபஸ்ட்டு வந்து கையால் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் ஏற்றிக்கோங்க. மரையில் வந்து கையால் மேக்ஸிமம் கையால் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஏற்றிடுங்க. ஏன்னா ராங் த்ரெட் ஏறிடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் மேக்ஸிமம் கையால் ஏற்றினீங்கன்னா ராங் த்ரெட் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பானர் போட்டு நல்லா டைட் வச்சுருங்க. ஓகேங்களா? வண்டியோட டூல்ஸ் கவரில் டூல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன எமரி சீட்டு, சரிங்களா, கூடவே ஒரு காட்டன் கிளாத் வண்டியோட டூல்ஸ் பாக்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எப்போவுமே உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு உதவும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதுவும் கிளிக் செய்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமது சேனலுக்கு எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் செய்யுங்க. இது போன்ற மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.